சென்ற ஞாயிற்றுக்கிழமை இரவு விடாமல் கொட்டி தீர்த்த கனமழையால் தென் மாவட்டங்கள் மொத்தமாக ஸ்தம்பித்து போயிருந்தது. மறுநாள் பொழுது விடிந்தபோது மழையின் பாதிப்பை பார்ப்பதற்காக வயல்வெளிக்கு சென்ற ஒரு நிலத்தின் உரிமையாளர் அதிர்ந்து போயிருக்கிறார். அவருடைய நிலத்தில் தேங்கி நின்ற மழைநீரில் இளம்பெண் ஒருவர் சடலமாக மிதந்திருக்கிறார். அரை நிர்வாண கோலத்தில் இளம்பெண் மீட்கப்பட்டிருக்கும் தகவல் கிராமத்தினர் மத்தியில் இடியை இறக்கியிருக்கிறது. நடுநிசி இரவில் பெய்த பேய் மழையில் இளம்பெண்ணிற்கு நடந்தது என்ன? ஈவு இரக்கம் இல்லாத அந்த கொலையாளி யார்? போன்ற கேள்விகளுக்கு விடை காண விசாரணையை தொடங்கினோம். கொல்லப்பட்டவர் 22 வயதான மகாலட்சுமி. தென்காசி மாவட்டம் சிந்தாமணி பகுதியை சேர்ந்தவர். புளியங்குடியில் உள்ள ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று வேலை முடிந்து வெகுநேரமாகியும் மகாலட்சுமி வீட்டிற்கு வராததால் அதிர்ச்சியடைந்த தாய் அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் மகளை தேடி அலைந்திருக்கிறார். ஆனால் மாயமான மகளை அவர்களால் பிணமாகவே கண்டெடுக்க முடிந்திருக்கிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன் மகாலட்சுமியின் அண்ணன் இளையராஜா கொலை செய்யப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆம், இளையராஜாவின் சித்தப்பா செல்லசாமி என்பவர் சொத்து தகராறில் மகாலட்சுமியின் சகோதரரை கண்மூடித்தனமாக வெட்டி கொலை செய்திருக்கிறார். அதன் காரணமாக நடந்த 2 கொலைக்கு தொடர்பு இருக்குமோ என்கிற சந்தேகம் காவல்துறையினருக்கு வலுத்திருக்கிறது. ஆனால் அப்பகுதியில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்ததில் மகாலட்சுமி கொலைக்கான துப்பு கிடைத்திருக்கிறது. ஜெராக்ஸ் கடையில் இருந்து வீடு திரும்பிய மகாலட்சுமியை அதே பகுதியை சேர்ந்த கருப்பசாமி என்பவர் ஃபாலோ செய்தது அதில் பதிவாகி இருக்கிறது. உடனடியாக சந்தேகத்திற்குரிய கருப்பசாமியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவரிடம் மேற்கொண்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் பாலியல் இச்சைக்காக மகாலட்சுமியை அவர் கொலை செய்திருக்கும் அதிர்ச்சி தகவல் தெரிய வந்திருக்கிறது. 35 வயதான கருப்பசாமிக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். எனினும் ஜெராக்ஸ் கடையில் பணியாற்றி வந்த மகாலட்சுமியை ஆசை தீர அனுபவிக்க வேண்டுமென துடியாய் துடித்திருக்கிறார் கருப்பசாமி. மகாலட்சுமி வீட்டில் ஆண்கள் என சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாதது கருப்பசாமிக்குள் மனதைரியத்தை அதிகரித்து இருக்கிறது. பல நாட்களாக மகாலட்சுமியை வழிமறித்து தன்னுடைய பாலியல் இச்சைக்கு இணங்குமாறு டார்ச்சர் கொடுத்திருக்கிறார். சம்பவம் நடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவில் கடுமையான மதுபோதையில் இருந்த கருப்பசுவாமி கண்ணில் மகாலட்சுமி தனியாக சிக்கியிருக்கிறார். அடைமழையில் அவசரமாக வீடு திரும்பிக் கொண்டிருந்தவரை போதையில் வழிமறித்த கருப்பசாமி தானும் வீடு வரை துணைக்கு வருவதாக கூறி ஃபாலோ செய்திருக்கிறார். அப்பொழுது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியிருக்கிறது. கொட்டி தீர்த்த கனமழையில் மகாலட்சுமி கத்தி கூச்சலிட்டது அக்கம் பக்கத்தினருக்கு கேட்காமலேயே போயிருக்கிறது. சூழ்ந்திருந்த இருளும் தனிமையும் தலைக்கேறிய போதையும் கருப்பசாமியை மிருகமாக மாற்றியிருக்கிறது. மகாலட்சுமியை கடத்தி சென்றவர் அந்த பெண்ணை வயல்வெளிக்குள் தூக்கி சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்ததாக போலீசாரிடம் வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். நான் என் பொண்ணும் தான் இருந்தோம். என் பொண்ணு இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு வேலை பார்த்துட்டு வந்த பொண்ணை இந்த மாதிரி மானவந்தம் படுத்தி கொண்டுட்டாங்க. இந்த இதுக்குள்ள நாத்துக்குள்ள சார். இப்போ எனக்கு யாருமே ஆதரவு இல்லை. நான் ஒரு அனாதை மாதிரி நிற்க சார். நான் 2 பிள்ளைகளுக்காக இருந்தேன். இப்போ என் 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டாங்க. நான் உயிர் வாழவே அர்த்தம் இல்லாத மாதிரி இருக்கேன் சார். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கருப்பசாமியை கைது செய்து சிறையில் அடைத்து உள்ளனர்.
மேலும் கனமழைக்கு நடுவே மகாலட்சுமி பணிக்கு சென்றது ஏன்? கருப்பசாமி பிளாக்கில் மது வாங்கி குடித்தாரா? போன்ற பல்வேறு கோணங்களிலும் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.